சென்னையிலேருந்து முகப்பேர்லேருந்து வரேன். இது என்னோட செமினார் செகண்ட் கிளாஸு. இதில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா, டைமிங். நான் ரொம்ப டைமை நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபோன் மூலியமா, நிறைய சோம்பேறித்தனத்தினால. ஆனால் அழகாக சார் சொன்னார், ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ பிரயோஜனமானதுன்ட்டு. ஸோ அது எனக்கு இனி அந்த தவறுலேருந்து நான் செய்ய மாட்டேன்றது நான் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்லா இந்த கிளாஸ் எடுத்துட்டு போனார். அது மாத்திரம் இல்லை, ரியலைஸ் எப்படி பண்றது, நேத்துக்கு என்ன பண்ணீங்கன்றது நீங்க எனக்கு யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும் போதுதான் தெரியுது நான் என்னெல்லாம் தவறு செஞ்சிருக்கேன்றது. ஸோ நான் எந்த தவறு செஞ்சாலும் மன்னிப்புலாம் நான் யார்கிட்டயும் கேட்க மாட்டேன். ஸோ உணர்வு பூர்வமா பாத்தீங்கன்னா என்னை ஃபீல் பண்ண வச்சுது. ஸோ நம்ம பண்ண தப்பு தான், இன்னைக்கு போயிட்டு அவர்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த கிளாஸஸ். அடுத்த கிளாஸ் எப்போ வரட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. தேங்க்யூ. வணக்கம், நான் கார்த்திகேயன், வடபழனியிலிருந்து வரேன். இந்த கிளாஸ் என்னோட செகண்ட் கிளாஸ். இந்த கிளாஸ்ல சார் எப்படி தாட்ஸை கட் பண்றது, தேவையில்லாத தாட்ஸ் நிறைய நம்ம கூட ஓடிட்டு இருக்கோம். எக்கச்சக்கமான தாட்ஸ் வந்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு எது நமக்கு தேவையான தாட்ஸ், நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தாட்ஸ் அது செய்ய விடாம கூட தடுக்கலாம். ஸோ எந்த தாட்ஸ் அந்த இடத்துக்கு அனுப்பணும், நீங்க எது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் நீங்க உருவாக்கிக்கணும், இதெல்லாம் சார் சொல்லி கொடுத்துருந்தாரு. கிளாஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. என் பேர் அருண், நான் சென்னையிலேருந்து வரேன். இது என்னுடைய 4th செக்ஷன். இந்த 4th செக்ஷனில் நான் எனக்கு என்ன கற்றுக்கணும்னா, சார் இப்போ கரண்ட்லி என்னுடைய சுச்சுவேஷன், என் மைண்டு என்ன இருக்குது அப்படின்ட்டு அதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, நேற்று என்னன்னா மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மிஸ்டேக்கை மறுநாள் அது சரியா செய்யாம இருக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தாரு.